சிவன், பரமசிவன் இப்படித்தான் கற்பனை செய்தார்கள் சிவனை. கழுத்திலே பாம்பு, நீல நிறம், புராணத்தில் வரக்கூடிய விஷத்தை அவர் உண்டதால் நீல நிறமானது. இப்படித்தான் அவர்கள் வடிவமைத்தார்கள். காலை மடக்கிக் கொண்டு தியானம் செய்வது போல இருக்கக்கூடிய காட்சி. உண்மையிலேயே சிவன் என்று ஒருவர் இருந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் இல்லை? இருந்தால்தானே இருந்தார் என்று சொல்வது. மும்மூர்த்தி என்று சொன்னார்கள். மும்மூர்த்தி பிரம்மா, விஷ்ணு, சிவா என்று. அதில் மூன்றாவது இடத்தில் இருப்பது சிவன். மூன்று வேளைகளையும் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டு பஸ் வருது. அதாவது பிறத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று வேளையும் 3 பேர் கொடுத்தாங்க. சிவன் ரொம்ப கெட்டவர், அதனால தான் அழிக்கிற வேலையை அவர் கொடுத்தாங்க. விஷ்ணு அவர் காப்பார், எல்லாத்தையும் காப்பாற்றுவார். பிரம்மா அவர் தான் படைப்பார், படைப்பு தொழிலை கொடுத்தவரே அவர் தான். இப்போ நம்மெல்லாம் பிறந்திருக்கோம்னா எதனால்? பிரம்மா தான். பிரம்மா போய் எல்லா ஆண்களிடமும் போய் தூண்டி விட்டார், காம உணர்ச்சியை கொடுத்தாரு. போய் மனைவிகளோட போய் படுத்துக்கோ அப்படின்னாரு. அதனால் என்ன ஆச்சு? குழந்தை உண்டாச்சு. நம்மெல்லாம் வந்துட்டோம். அப்படி தான் புராணம் சொல்லுது. நான் சொல்லலப்பா, ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. இதை நான் சொல்லலை, இதெல்லாம் சிவபுராணம் சொல்லுது. பல புராணங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது. மார்க்கண்டேய புராணம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கேட்டாலும் உங்களுக்கு புரியும். இதுபோல் 18 புராணங்களில் வைத்துத்தான் எல்லோரும் இந்த சிவனையும் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் அவர்கள் உருவாக்கினார்கள். எப்போ உருவாக்கினாங்க? மனிதர்கள் வந்த பிறகு தான். காட்டில் மனுஷன் இருந்தான் இல்லையா, நாடோடிகளாக அலைஞ்சிட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்றதுக்காக குரங்குல இருந்தான், மனுஷனாக மாறினான், நடக்க ஆரம்பித்தான், அப்படி போனான். அதுதான் வரலாறு நமக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாமே மாற்றி மக்களை உண்மைக்கு புறம்பாக மாற்றிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அதையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நம்ம சூரியனுக்கு கிட்ட போக முடியாது, சந்திரனில் போய் நடந்துக்க முடியாது, விமானம் மூலம் பல நாட்டுக்கு சென்று வந்திருக்க முடியாது, பேருந்து இருந்திருக்காது, ரயில் இருந்திருக்காது, கப்பல் இருந்திருக்காது. இதெல்லாம் இதையே சொல்லிக்கிட்டு இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கும் காட்டுவாசிகளாகத்தான் நாமெல்லாம் இருந்திருப்போம். இப்போ மாறி இருக்கோம்னா அதுக்கு என்ன காரணம்? பகுத்தறிவு, அறிவு, அறிவியல், இதுதான். இது இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. இப்படியே மாற்றினாங்க, எல்லோரும் அதை நம்பினாங்க. நான் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டேன். பகுத்தறிவு, அறிவு, அனுபவம் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு புரிஞ்சுது இதெல்லாம் கதைன்னு. நானும் நம்பினேன். சின்ன வயசில் எல்லாத்தையும் நம்பினேன். முருகன் ஒரு நல்ல கடவுள்னு நம்பினேன். ஏன்னா எல்லாமே தப்பாக எழுதி வச்சுருக்காங்க, தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆச்சு? நம்மெல்லாம் அவங்கள நம்பக்கூடிய ஆட்களாக மாறிட்டோம்.
அறிவை கொஞ்சம் கூட நம்ம பயன்படுத்தவே இல்லை. எனவே நண்பர்களே, நான் என்னமோ சிவனுக்கு விரோதி போல சித்தரிப்பார்கள். அது அல்ல. அப்படி ஒருவர் இருந்தால் தானே நான் விரோதியாக மாற முடியும். அவர் இல்லவே இல்லையே. நான் படத்தை காமிச்சேன், படத்தை பார்த்தனே. அந்த படத்தை பார்த்தனோடனே என் மனசில் என்னென்ன எண்ணங்கள் தோன்றியதோ அதையெல்லாம் இப்பொழுது நான் எழுதிட்டேன், அதாவது பேசிட்டேன். இது என்னுடைய யூடியூப் சேனலில் போகும். பல பேர் பார்ப்பாங்க. ஏன்னா விரோதியாக தான் நினைப்பாங்க. இவன் என்ன இப்படி சிவனை போய் இப்படி பேசுகிறானே அப்படின்னு. சிவம், அன்பே சிவம்னு கமலஹாசன் சொல்லுவார். சிவம் என்பது ஒன்றுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த அன்பு, அதுதான் சிவம். அதனால தான் கமலஹாசன் சொன்னாருங்கிறது சும்மா சொல்லலை, அது எழுதியிருக்காங்க. அதிலே எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க, அவர்கள் எழுதி வச்சது தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனவே அன்பே சிவம் என்பதை புரிந்து கொண்டால் யார் இந்த சிவம் என்று உங்களுக்கு புரியும். புரியவில்லை என்றால் எந்த காலத்திலையுமே உங்களுக்கு அது புரியவே புரியாது. எனவே நண்பர்களே, சிவனை பற்றிய புரிதல் எனக்கு இதுதான். உங்களுக்கு வேறு விதமாக இருந்தால் அது உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இடம் காளகஸ்தி. நடைப்பயிற்சிக்காக சென்று வருகிறேன்.